எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ரெசிபி குஜராத்தில் டோக்லா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். நம்ம இட்லி மாவு வச்சு செய்ய போகிறோம். அதாவது நம்ம இட்லி தோசைலாம் செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் கூட போருங்க. அதை வச்சுட்டு இந்த குஜராத்தி டோக்லா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் சட்னி நம்ம அரைச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு எப்படி இதை அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த க்ரீன் சட்னி பொறுத்த வரைக்கும் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சுண்டல் சாட் ரெசிபிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீந்து போன இட்லி மாவை வச்சுட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இந்த டோக்லா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாக்கி இருக்கிற இட்லி மாவு எடுத்துகிட்டு டோக்லா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம கடலை மாவு எடுத்துக்க போகிறோம். டோக்லா அப்படிங்கிறது முழுக்கவே கடலை மாவு மட்டும் வச்சு செய்கிறது. இட்லி மாவு நம்ம எடுத்துக்கிறதுனால இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்தோம் அப்படின்னா அதில் பாதி அளவு எடுத்தால் போகிறோம். பாதி கடலை மாவு பாதி அளவுக்கு அதிகமாக இட்லி மாவு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கப்பு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பால் 1.5 கப்புக்கு இட்லி மாவோ தோசை மாவோ புளிச்ச மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த ஒரு கப்பு கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூனும் கம்மியாக உப்பு. ஏன்னா இட்லி மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துப்போம் இல்லையா, அதனால் அதை கவனிச்சுட்டு தான் நம்ம இந்த கடலை மாவுக்கு உப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இது கூட இஞ்சி துருவி போட்டுக்கலாம். நிறைய பேர் ப்ளெயினாக பண்ணுவாங்க. இஞ்சி போடுறது பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு நமக்கு வாயு கொள்ளாமல் இருக்கும். இஞ்சியும் சேர்த்துட்டு பாருங்கள், 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். இந்த 1/2 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சோ இல்லை கையாலேயோ ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மி இல்லாமல் இதை அடித்து கலக்கணும். நம்ம பஜ்ஜிக்கு எப்படி மாவு கலக்கிறோமோ அந்த மாதிரி கலக்கணும். ஃப்ளஃபியாக வரும். நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஓரளவு இந்த மாதிரி அடித்து கலக்கிறப்பே கடல மாவு ஊற ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம பஜ்ஜி மாவுக்கு கலக்கிறப்ப அப்படி கையிலேருந்து எடுத்து விட்டால் அலையாக வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான் மாவு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப்பு இட்லி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நம்ம ஒரு கேக் பண்ணுறப்ப அந்த பேட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுட்டா கூட அந்த பன்னு மாதிரி வராது. இப்போ இதுக்கு ஈனோ போடுறேன். ஈனோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெமன் சால்ட்டும் பேக்கிங் சோடாவும் சேர்ந்தது. இப்போ நீங்கள் லெமன் சால்ட்டும் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தில் 2 பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டாலே ஈனோ மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஈனோ போடுறேன். இது முழுக்கவே கடலை மாவில் செஞ்சால் நீங்கள் 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமாக ஈனோ போடணும். நம்ம சரிபாதி அளவுக்கு இட்லி மாவை சேர்த்ததுனால, அதுவும் நம்ம பொங்க வச்ச இட்லி மாவு புளிச்ச இட்லி மாவை சேர்த்ததுனால 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தாராளமாக அந்த ஈனோ சேர்த்துக்கலாம். எந்த பேசன்லேயோ தட்லேயோ நம்ம இதை டோக்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஈனோ போட்டதுக்கப்புறமும் ஒரு 30 செகண்ட் ஒரே டைரெக்ஷனில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் இருக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் முழுக்க வந்துடும். அதனால் நீங்கள் தட்டிலையே போட்டால் கூட தட்டில் அந்த உயரத்தில் பாதி அளவு தான் சேர்க்கணும். ப்ரெஷர் பேனில் கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு உள்ளுக்குள்ளே தண்ணி வச்சுருக்கேன். லிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம இதை ஒரே ஸ்டீமில் வேக விடணும். ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி விடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் நம்ம விட்டுட்டு வெயிட் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 12 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இல்லைனா ஒரு கத்தி அதில் அப்படி நம்ம எடுத்து குத்தி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கணும். பாருங்களேன், ரொம்ப க்ளீனாக இருக்குது. அப்போ கரெக்டாக நல்லா மாவு வெந்திருக்கு. எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இது சூடு ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா 2 டீஸ்பூனுக்கு அதிகமாக கடலெண்ணெயில் நிறைய கடுகு சேர்க்குறேன். ஜீரகமும் நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். இது கூட பச்சை மிளகா, அது பச்சை மிளகா வீடியோ எடுக்கிறப்ப ஸ்கிப்பாக எடுத்து இது கூட கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரியணும். பச்சை மிளகா கொஞ்சம் கூட காரம் தெரியாத அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். திரும்பவும் சர்க்கரை சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா அகர்வால் அந்த மாதிரி ஸ்வீட் கடைகளில் முழுக்க எண்ணெய் சேர்ப்பாங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறது உடம்புக்கு கெடுதல். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டோக்லா பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவே பார்த்திங்கன்னா அந்த நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வச்சோமோ நல்லா அதுவே தனியாக வந்துடும். நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு இல்லை. பாருங்களேன், கொஞ்சம் கூட அந்த டோக்லா கீழே மாவு ஓட்டலை. நம்ம பட்டர் பேப்பர்லாம் எதுவுமே வைக்கல. இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தாளிதத்தை போட்டுட்டோம். அப்படியே உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு போடுவாங்க. நான் கட் பண்ணாமல்
அப்படியே அந்த மேலேயே இந்த தாளிதம் எல்லாத்தையும் சேர்க்குறேன். இந்த தண்ணி, எண்ணெய் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்கள் தட்டு ஓரங்களில் தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா? எண்ணெய், தண்ணி அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்பயே பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் எப்படி கட் பண்ணால் அப்படியே ஃப்ளஃபியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. கடலை மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நம்ம கெடுதல்னு நினைக்க வேண்டாம். அதுவும் நீங்கள் குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடலை மாவு வச்சு தான் ரெசிபி பண்ணுவாங்க. அதிக அளவு கடலை மாவு வேண்டாங்கிறதுக்காக தான் மீந்து போன இட்லி மாவு வச்சு செஞ்சுருக்கேன். இந்த இட்லி மாவு பார்த்தீங்கன்னா மீந்து போயிருந்தது வச்சுக்கோங்க 1 கப்பு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு நிறைய காய்கறிகள் போட்டு நீங்கள் குழிப்பணியாரம் பண்ணலாம். மீந்து போன இட்லி மாவு வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ரவா தோசை பண்ணலாம். அதே போல் தான் இப்போ மீந்து போன அந்த இட்லி மாவு வச்சுட்டு இந்த டோக்லா செஞ்சுருக்கேங்க. குஜராத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது இட்லி மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா திருப்பி பழைய மாதிரியே வரணுங்க. அந்த அளவுக்கு இது சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். நிறைய தேங்காய் துருவிடுங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்லாம். நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இல்லை காத்தாலே நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறீங்கன்னா தாராளமாக இந்த டோக்லாவை செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம ஒரு க்ரீன் சட்னி அரைக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடிக்கு அதிகமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி, புதினா 2த்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து 3 பச்சை மிளகா எடுத்துக்கொடுங்க. ரொம்ப பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சுக்கு நம்ம இஞ்சி தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துக்கிறேன். நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம இதை அரைக்கணுங்கிறத நீங்கள் முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சாட் ரெசிபி பண்ணுறதுக்கெலாம் இந்த க்ரீன் சட்னி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டரோ தான் சேர்க்கணும். இப்போ ஐஸ் க்யூபோ ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக கலந்துட்டு மிக்சியில் நம்ம ஓரளவுக்கு கொரகொரப்பாக முதல்ல அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு திக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில பேர் பூந்தி சேர்ப்பாங்க. நான் பொட்டுக்கடல 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் கூட தாராளமாக சேர்க்கலாம் அந்த திக்னஸுக்கு. ஒரு 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் இதுவும் சேர்த்தா தான் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு அந்த நிறம் மாறாமல் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால ஓரளவு திக்னஸாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா தண்ணி கூட நீங்கள் சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நிறம் மாறாத ஒரு க்ரீன் சட்னி. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இப்படி தாங்க ப்ரெசென்ட் பண்ணணும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் திரும்பவும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டோக்லா. இட்லி மாவு வச்சுருந்தீங்கன்னா உடனே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.